அன்புமணி சார்பாக அதாவது சமாதானம் பேச வந்த கட்சி அதிமேதாவிகள் அனைவரும் இதே பல்லவியை பாடியதால் தான் கடைசி பேச்சுவார்த்தையின் போது தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்று சொல்லி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அன்புமணி அவருடைய அம்மாவை மட்டும் பார்த்துவிட்டு என்னிடம் எதுவுமே பேசாமல் சென்று விடுவார். நான் பேச்சுவார்த்தைக்கு முன்வரவில்லை என்று கட்சிக்காரர்கள் மத்தியில் பொய் மூட்டையை அவிழ்த்து விட்டு கொண்டிருக்கிறார். பதினாலு பஞ்சாயத்துக்கள் யாருன்னா, நான் 34 அமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கேன். கட்சிக்கு துணை அமைப்புகள் 34 அமைப்புகள், அதற்கு தலைவர், செயலாளர் எல்லாம் ஒவ்வொரு அமைப்புக்கும் அவர்களை எல்லாம் இவர் உழைத்து போட்டு காசு கொடுத்து எனக்கு எதிராக எழுத சொல்லுகிறார். ஒருவர் வேறொரு கட்சியில் இருந்தார், நம்மளிடம் வந்தார். அவர் ஒரு வழக்கறிஞர், அவர் வேற கல்வி. அன்புமணியை நீங்கள் கட்சியை விட்டு நீக்க போகிறீர்களா, அப்படி என்னதான் பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு பதில் சொல்கிறேன். பெரிதாக ஒன்றுமில்லை. நான் சொன்னது கட்சி அங்கீகாரம் இல்லாமல் இருக்கிறது, சின்னம் இல்லாமல் இருக்கிறது. கட்சிக்கு அங்கீகாரம் இல்லை. இப்போ எலெக்ஷன் கமிஷனில் சின்னமும் போச்சு. வருகிற சட்டமன்ற தேர்தலில் கட்சி கூட்டணி சம்பந்தமாகவும் வேட்பாளர் நியமனம் சம்பந்தமாகவும் கட்சி சின்னம் பெறுவது சம்பந்தமாகவும் கட்சி அங்கீகாரம் பெறுவது சம்பந்தமாகவும் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை நான் தலைமையேற்று வழிநடத்துகிறேன் என்ற முடிவை நிறுவனர் என்ற முறையில் முடிவெடுத்தேன். இதற்கு அன்புமணி முடியாது, நீங்கள் முடிவெடுக்கக்கூடாது, நான் தான் முடிவெடுப்பேன், நான் தான் கூட்டணியை பேசுவேன், நான் தான் வேட்பாளரை முடிவு செய்வேன் என்று பிடிவாதம் செய்வதுதான் பிரச்சனை. அது மட்டுமல்ல, கட்சியில் உள்ள பொறுப்பாளர்களை மாற்றுவதும் அல்லது புதிதாக போடுவதும் அந்த அதிகாரம் எனக்குத்தான் இருக்க வேண்டும். அப்படி என்றால் எனக்கு என்ன அதிகாரம்? நிறுவனருக்கு நான் உருவாக்கிய கட்சியில் நான் முடிவெடுக்கக்கூடாது என்று என்னை நிர்பந்தம் செய்ய அன்புமணிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அன்புமணியிடம் கட்சியை கொடுத்து விட்டு நான் நிறுவனமாகிய நான் டம்மியாக தாராபுரம் தோட்டத்தில் கேட்டை சாத்தி கொண்டு கொள்ளு பேரங்களோடு விளையாடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லுவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் ஆற்றாளி சொந்தங்களை, என்னை உயிரினும் மேலாக மதிக்கின்ற ஆற்றாளி சொந்தங்களை நான்
தினமும் பார்க்காமல் அவங்களோட தொலைபேசியில் பேசாமல் என்னால் இருக்க முடியாது. அதை கடைசி மூச்சு வரை ஆமாம், ஏற்கனவே சொன்னது தான். கோலோண்டி நடந்தாலும் இந்த ஊமை ஜனங்களுக்காக நான் என் உயிரை விடுவேன் என்று முன்னால் சொன்னது தான். இப்பொழுதும் சொல்லுகிறேன், மக்கள் என்னை வெகுவாக நேசிக்கிறார்கள். என் மேல் உயிரையே வைத்திருக்கிறார்கள். ஆனால் வஞ்சனையால், சூதால் இந்த கட்சியை உறிஞ்சி எடுத்து அவர் நான் தான் கட்சி என்று சொல்ல வேண்டும் என்று துடிக்கிறார். அது எப்படி சாத்தியம்? அதனாலே தான் நிறுவனராகிய நான் தலைவர் பதவியை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்றால் இவரிடம் தன் தலைவர் பதவியை கொடுத்தோம். அது ஜூன் மாதத்தோடு காலாவதி ஆகிவிட்டது, 3 ஆண்டுகள். அதனாலே இப்பொழுது நான் தான் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவருமான இவருக்கு செயல் தலைவர் என்ற ஒரு பொறுப்பை கொடுத்தேன். அதை ஏற்று நீ மக்களை போய் பார், மக்களை சந்தி. நான் கட்சி இங்கே உட்கார்ந்துனே வளர்க்குறேன், மக்களை போய் சந்தி, வெளியில் போய் மக்களை பார் என்று சொன்னால், இல்லை நான் தான் தலைவர் என்று எதையோ சொல்ல வருகிறார், என்னென்னமோ பண்ணுறார். ஆக ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். பணத்தை வைத்து எனக்கு ஆதரவாக என் மேல் உயிரையே வைத்திருந்த பலரை அவர் பக்கம் இழுத்து இது ஒரு விளையாட்டு போல கட்சி தொண்டன் என்பது பிரிக்க முடியாத ஒன்று. பாசம், கட்சி, தொண்டன், பாசம், இதெல்லாம் பிரிக்க முடியாத ஒன்று. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.